ஒரே குழப்பமா இருக்குது. என்ன பண்ணலாம்? குழந்தைங்கனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்தக்கார குழந்தைங்களையே அப்படி கொஞ்சம் வேணாம். இல்ல எனக்கு குழந்தை இருக்காதுன்னு நினைக்கும் போது ரொம்ப லேசப்பா கஷ்டமா இருக்குது. கஷ்டமா இருக்கிறத விட ஊர் உலகம்லாம் எங்களை பத்தி என்ன பேசும்? ஆனா அபியும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல பொண்ணாவா. அவளே மிஸ் பண்ண எனக்கு தோணல. என்ன பண்ண? சரி, நாளைக்கு பாஸ்டர் கிட்ட போய் ஒரு ஐடியா கேட்போம். எதே ஜான்சி எத்தே, உங்களுக்கு இதுல நியாயமா இருக்குதான்னு கேட்கேன். பாப்ல கரோலு என்ன வந்தோடனே கத்திட்டு இருக்க, என்ன விஷயம்? சின்ன வயசுல இருந்து என்கிட்ட என்ன சொல்லி வளர்த்தீங்க நீங்க? உனக்கு அத்தை நிறைய சொல்லி தந்திருக்கேன், நீ என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்க? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளுல இருந்து நீ தான் என் மருமவா, நீ தான் ஜானை கல்யாணம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப எவ்வளவு ஒருத்திய பொண்ணு பார்த்து வச்சிருக்கலாமே. அது வேற ஒரு கதை கரோலு. இப்ப ஜானுக்கு பார்த்துருக்கிற பொண்ணோட அம்மா இருக்கல்ல, அவ தான் உங்க மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச தங்கச்சி. தூரத்து சொந்தமா இருந்தாலும் அவளை தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்னோட கொஞ்சம் அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எப்படி அப்படி இல்லை, உங்க மாமா சாவும் போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு தெரியுமா செத்தாரு? என் தங்கச்சி மவளை தான் ஜானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, அவ தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, புருஷன் வேற இல்லைன்னு. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? அட போங்க அத்தை. சரி, நீங்க தான் ஃபீல் பண்ண போறிய, பாத்துக்கோங்க. ஆளு ஒல்லியா இருக்கன்னு நினைக்காதங்க, சும்மா கில்லி மாதிரி வேலை பார்ப்பேன். சரி, நம்ம அத்தை மாவனை தானே கல்யாணம் பண்ண போறோம். பாவம் அத்தை வேற தனியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குதே, நம்ம மவ மாதிரி இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து நல்லா பார்த்துக்கிடுன்னு பார்த்தா நீங்க வேற எங்கேயும் போறியலாம். போங்க போங்க. ஏ சாரி பிள்ள, மன்னிச்சுக்க. எனக்கு இன்னொரு மாவன் இருந்தா கண்டிப்பா உன்னை தான் கல்யாணம் பண்ணி வச்சிருந்திருப்பேன். எப்பா போதும்டா சாமி. பாஸ்டர், பாஸ்டர். சொல்லுப்பா ஜான், என்ன திடீர்னு சர்ச்சு பக்கம் வந்த மாதிரி இருக்கு? பாஸ்டர் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், அதனால தான் வந்தேன். சொல்லுப்பா, என்ன பேசணும்? பாஸ்டர், எங்க வீட்டில் எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. நல்ல விஷயம் தானே? ஆமா பாஸ்டர், நல்ல விஷயம்தான். எனக்கும் பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன ஆனா என்னாச்சு? இல்ல பாஸ்டர், அவளுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குதாம். அவளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 0.01% தான் சான்ஸே இருக்குதாம். அதனால அவ என்கிட்ட சொன்னா நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க, என்னால உங்களுக்கு குழந்தைலாம் தர முடியாது அப்படின்னு. எனக்கு அதான் நைட்டெல்லாம் தூக்கமே வரல பாஸ்டர், என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல பொண்ணாதான் எங்க அம்மா பார்த்துருக்காங்க எனக்கு. இங்க பாரு ஜான், கடவுளால முடியாதுன்னு எதுவும் இருக்குதா? இல்ல பாஸ்டர், அவரால் எல்லாமே முடியும். அப்புறம் ஏன் நீ பயப்படுத? கர்த்தர் சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார்னு பைபிள்ல வசனம் இருக்கு, தெரியும் தானே? தெரியும் பாஸ்டர். இருந்தாலும் ஊர் உலகம் என்ன பேசும்? பாத்தியா, மறுபடியும் உனக்கு சந்தேகம் வந்துட்டு. கர்த்தர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பார்னு தான் சொன்னேனா, செய்ய மாட்டார்னு சொல்லல. பைபிள்ல அன்னாள் தெரியுமா? சாராள் தெரியுமா? தெரியும் பாஸ்டர் எல்லாரையும். அன்னாளோட அழுகுரலை கேட்டு சாமுவேல்னு அழகான ஆண் குழந்தைய தேவன் கொடுத்தாரு. அப்புறம் சாராள் கிட்டத்தட்ட பாட்டி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவளோட அழுகுரலை கேட்டு சாராளுக்கு இசப்பு என்ன கொடுத்தாங்க, குழந்தை கொடுத்தாங்க. தெரியும் தானே உனக்கு? ஆமா பாஸ்டர், தெரியும் எனக்கு. அப்புறம் எதுக்குப்பா சந்தேகப்படுத? கடவுள் மேல உன் பாரத்தை வச்சுட்டு நீ கல்யாணம் பண்ண சந்தோஷமா? கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க. சரி பாஸ்டர், எனக்கு இப்பதான் மன நிறைவா இருக்குது. ரொம்ப நன்றி பாஸ்டர். நான் இப்பவுமே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிடுதேன். சரி ஜான், சந்தோஷமா போயிட்டு வா. உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு கிட்ட போய் ஃபர்ஸ்ட் போய் பேசு, ஓகே? சரி பாஸ்டர், வரேன் பாஸ்டர். சரிப்பா, சந்தோஷமா போயிட்டு வா. ஹலோ அபி, நான் உங்க ஸ்கூலுக்கு முன்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் ஸ்கூல் முடியிற டைம் தானே அப்படின்ட்டு நேர்லயே வந்து பேசிட்டு போடலான்னு வந்தேன். அப்படியா? ஓகே ஜான், ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துடுறேன். எப்படியும் நான் நேற்று சொன்ன விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருப்பாரு. என்ன சொல்ல போறாருன்னு தெரியல, கடவுளே. சொல்லுங்க ஜான், என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அபி, கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு ஓகே தான். இப்போ ஓகேன்னு சொல்லுவீங்க? எனக்கு தான் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அப்புறம் அதை காரணமா வச்சு சண்டை போட்டு டைவர்ஸ் வாங்கணும், அது எதுக்கு? எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அபி, உன்னோட கேரக்டர் பிடிச்சிருக்கு. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுதேன், குழந்தைக்காக இல்லை. அதை கடவுள் பார்த்துப்பாங்க. அதுவும் இல்லாம நான் ஒன்றும் உன்னை லவ் பண்ணல, நீயும் என்னை லவ் பண்ணல. அம்மா பார்த்து வச்சிருக்க பொண்ணு தானே, கடவுளோட சித்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அபி. இல்ல ஜான்,
எமோஷனலா எடுக்கிற எந்த முடிவும் ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு, நல்லா யோசிச்சுக்கோங்க. வேணும்னா ஒரு 6 மாசம் டைம் தரேன், யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவீங்களா? இங்க பாரு அபி, நான் மறுபடியும் சொல்லுதேன், நான் உனக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்றேன், குழந்தைக்காக இல்ல. குழந்தை இல்லைன்னா என்ன, அடாப்ட் பண்ணுவோம் குழந்தைய. எத்தனை குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க. இதே ஐடியா தான் எனக்கு தோணுச்சு ஜான். ரொம்ப நன்றி. நம்ம மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் லீகலா என்ன ப்ரொசீஜர் உண்டுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிப்போம். ஆனா உங்க அம்மா தான் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இங்க பாரு அபி, பைபிள்ல சாராள், அன்னாள், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் எத்தனை வருஷம் கழிச்சு தேவன் குழந்தை கொடுத்தாரு. அந்த மாதிரி நம்மளுக்கும் தருவாங்க. பாசிட்டிவா திங்க் பண்ணு. அதுவும் சரிதான். என்னை விட பைபிள் நாலேஜ் உனக்கு அதிகமா இருக்கு. அப்புறம் நீ எப்படி ஏசப்பா மேல இருக்கிற விசுவாசத்துல பின்வாங்கி போகலாம்? ஆஸ் எ ஹியூமன் நேச்சரா இது நார்மல் தானே ஜான்? சரி, இப்போ என்ன, எங்க அம்மா சொன்னாங்க அடுத்த முகூர்த்தத்திலேயே உங்க அம்மா கிட்ட பேசி கல்யாணம் பண்ணலான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இடையில எனக்கு தெரிஞ்சு 1 மந்த் தான் டைம் இருக்கு. ட்ரெஸ் வாங்க போனோம்ல. ஆமா, முகூர்த்த பெட்டு ஆரம்பிக்கவில்லை எடுப்போம். அப்புறம் ரிசப்ஷனுக்கு போத்தீஸ்க்கு போலாம்.